போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். சட்டியில் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு மேக்கர் போடணும். இப்பியில் வர டேஸ்ட்டு மேக்கர் எனக்கு பிடிக்காது, அது ரசம் மாதிரி இருக்கும். நான் இப்பயே தெரியாமல் வாங்கிட்டேன், சரி ஆஃபரில் வருதுன்னு வாங்கிட்டேன். இதுக்கு வந்து மேகி டேஸ்ட்டு மேக்கர் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து ஆலிவ் ஆயிலு. கொஞ்சம் பணியாரம் சூடு பண்ணேன், ஒரு 4 பணியாரம் செஞ்சது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது. அதை ஸ்டீம் பண்ணி பார்த்தேன். அது சாப்பிட்டாலும் ரொம்ப கெட்டியமாக இருக்குது, சுட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கெட்டியமாகவே இருந்ததுனால சரி கொஞ்சம் நூடுல்ஸ் செய்யலான்ட்டு இந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் மேகி டேஸ்ட்டு மேக்கர் அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கிடணும். அது எப்போவுமே நமுத்து போன மாதிரியே இருக்கும், அதனால் நான் எண்ணெயில் போட்டு வதக்கிடுவேன். கொஞ்சம் உப்பும் போட்டுருவேன். முட்டை போட்டாலும் சரி, காய்கறி வெங்காயம் எது போட்டாலுமே கொஞ்சம் உப்பு போடணும். டேஸ்ட்டு மேக்கரில் வர்றது வந்து பத்தாது, கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம மல்லித்தலையும் கூட போடுவோம், அதனால் பத்தாது. அப்புறம் நல்லா தண்ணி கொதி வந்ததும் தான் இந்த ஸ்லைஸை போடணும். உடச்சி போட மாட்டேன், அப்படியாவே போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ரிங்காக நல்லாயிருக்கும். உடச்சோமா ஒரு மாதிரி கட்டாய் இருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டு அப்படியே மூடி வச்சு சிம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டோமா போதும். அப்புறம் ஒருக்கா கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் ஓமம் போட்டேன் இன்றைக்கி. பூண்டு போட்டிருந்தா ஓமம் போட்டிருக்க மாட்டேன், பூண்டு நான் கட் பண்ணி போடல, அதனால் கொஞ்சம் ஓமம் தூவி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோமா கரெக்டாக வெந்து போயிருக்கும். இதில் 1 கப்பு தண்ணி வச்சேன், கரெக்டாக இருக்கும். எந்த ஸ்லைஸுக்குமே இந்த 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் நறுன்னு இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டேன். அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு எடுத்து போட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது.